வெளியே போ வெளியே போ வெளியே போ நீ விளையாடு விளையாடு காரை விளையாடு காரை விளையாடுப்பா நீ காரை விளையாடு கூட்டம் காரை விளையாடு கதவு சாத்த வண்டிய கதவு சாத்த பண்ணி கதவு சாத்து இவனுக்கு பயந்து கதவு சாத்து நீ வெளியே பின்னாடி வண்டியை பின்னாடி நாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு நேர்காணலுக்கு இன்னைக்கு வர சொன்னாங்க பாருங்க இதுக்கு ஆதாரம் இல்ல எதுக்கு வண்டி உடைக்கிறாங்க எதுக்கு பண்றாங்க பாருங்க இது வந்து சொன்னாங்க வர சொல்லிட்டு எங்களை அவமானப்படுத்திட்டு இப்ப கேட் எதுக்கு சாத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. போன வாட்டி வர சொன்னாங்க கோகிலேந்திரா வந்து ஓடிட்டான். அப்புறம் என்ன கேக்குறாங்க ஏன் ஓடுறாங்க அப்படின்னு. ஓடினவ அவளை கேட்கணும். நான் ஸ்டில் அங்க நின்னு என் ஃபார்மை வாங்கிருக்கணும். அவளு வாங்காம ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். 10 மணிக்கு 11 மணிக்கு என்ன வர சொன்னாங்க. வந்த உடனே எனக்கு கார் அடிக்கிறாங்க. கார் வடிச்சிட்டாங்க. எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க. எதுக்கு இப்படி பண்றாங்க எனக்கு தெரியல. நீங்க கட்சியில் அடிப்படை உறுப்பினரா இருக்கிறீங்களா? ஆமா, இங்க பாருங்க உறுப்பினர் அட்டை என்னோடது. அம்மா போட்டு கொடுத்தது. இது என்னோட தாயார் எனக்கு சைன் போட்டு கொடுத்தது. அப்படியே இருக்குமா? ஒரே நிமிஷம். இல்ல இதுக்கப்புறம் பொதுச் செயலாளர்னு எடப்பாடி பழனிசாமி அவர் சைன் பண்ணி எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதுக்கு நான் ஃபார்ம் எழுதி கொடுத்தேன். அது எனக்கு கொடுக்கவே இல்லை. அது கொடுக்கவே இல்லை. எனக்கு எங்க அம்மா என் தாயார் வந்து 2 வாட்டி வாங்கினது நான் வச்சிருக்கேன். இது தலைமைக்கு ஏதாவது நீங்க தகவல் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரெட்டல ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். வேற என்ன நினைக்கிறோம்? என்ன தொகுதிக்கு விருப்பமான கொடுத்திருந்தீங்க? நாங்க ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு கொடுத்திருந்தோம். அன்னைக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி அப்செட் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ஏன் எங்களுக்கு வந்து தெரிச்சு அடிக்கிறாங்க எனக்கு தெரியல. என் காரெல்லாம் உடைச்சிட்டாங்க. கேட்டு சாத்துறாங்க. போப்பான்றாங்க. எடப்பாடி சொல்லாம அவங்க இவங்கெல்லாம் கட்சிக்காரங்களெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. இது பண்றது ரொம்ப அநியாயம். அவருக்கு கூட சீக்கிரமா எனக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை அவருக்கு வரணும். பதில் சொல்லிதான் ஆகணும். எடப்பாடியாரு அவங்கள கூட்டாளிகளும் எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா இது பெரிய லெவலுக்கு போகும். என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நீங்களும் பண்ணுங்க, நானும் பாக்குறேன். ஆல்ரெடி உங்க மேல தப்பான அபிப்பிராயம் தப்பான இதெல்லாம் கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு நல்லது இல்ல எடப்பாடியாருக்கு நான் சொல்றேன். ஏற்கனவே நீங்க கேஸ் போட்டிருந்தீங்க. ஒரு புதுசா ஒரு கட்சி ஓபன் பண்ணிருந்தீங்க. அந்த செயல்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? ஏற்கனவே நான் ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தேன். சுற்றுப்பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வேண்டாம் அம்மா கட்சியிலேயே இருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி வேண்டாம், எல்லாம் எங்க போனாலும் அதேதான். ரெட்டையிலக்குள்ள இருந்தாதான் உங்களுக்கு நல்லா இது. அம்மா பதில் நீங்க அம்மா இருங்க. கட்சிக்கு வராமையே இவ்வளவு செய்றீங்க. கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய செய்வீங்கம்மா. நீங்க வாங்கன்னு சொல்லி நான் அதை கேன்சல் பண்ணிட்டு சரி ஓகே அவரே சிஎம்மா இருக்கட்டும். நாங்க வந்து பேசிக் லெவல வாங்கி போலாம். ஏதோ ஒரு கட்சிக்கு எம்எல்ஏ இருந்தா கூட என்ன மக்கள் சேவை நான் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அன்னைக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க. ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம், வாங்கிட்டாங்க. இன்னைக்கு ஏன் எங்களை மறக்கணும்? இங்க ஏன் இன்னைக்கு எங்களுக்கு கூட சண்டைக்கு வரணும்? ஏன் ஒருவேளை பயந்துட்டீங்களா? எடப்பாடியாரா நீங்க பயந்துட்டீங்களா? உங்க தொண்டர்களை விட்டு என் கார் அடிக்க சொல்றீங்க. நீ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும். நீ யார் கால் தொட்டு கூப்பிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். உனக்கு இவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் வந்து சும்மா வரல. பணம் கட்டிட்டு தான் வந்திருக்கேன். இவங்களை கலங்கப்படுத்த அம்மா கலங்கப்படுத்த இல்ல அதை இணைக்கிறதுக்கு உண்டான ஏதோ முயற்சி எடுக்கிறீங்களா? என்னோட கட்சி ரன் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதில் நல்ல திட்ட உதவிகள் எல்லாம் கண்ணில்லாதவங்களுக்கு ஹேண்டிகேப்ஸ்க்கு எல்லாம் நான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வேண்டாம் எங்க அம்மா கட்சியில போலான்னு சொல்லி தான் நான் வாங்கினது. நீங்க கட்சி நடத்திட்டு இருக்கும் பொழுது இன்னொரு கட்சியில எப்படி நீங்க அடிப்படை உறுப்பினரா இருக்கவே முடியும்? இல்ல, எனக்கு சமூக சேவை மாதிரி தான் நடத்திட்டு இருக்கேன். என்னோட கட்சி நான் ரெஜிஸ்டர் பண்ணல இன்னும். கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்களா? அது என்ன இருக்கு? என்ன போயிட்டு இருக்கு? இல்ல எதனால உங்களை உள்ள விட மாட்டேங்கறாங்க? தெரியலையே, எனக்கு தெரியல. அன்னைக்கு கொடுத்தாங்க இல்லைங்களாங்க, அன்னைக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஏன் உள்ள விடல? எனக்கே தெரியல. நீங்க கேட்டு சொல்லுங்க தலைவா. இல்ல நீங்க டிடி தான் கொடுத்திருக்கீங்க. ஆனா விருப்ப மனு கொடுக்கலன்னு சொல்றாங்க. விருப்ப மனு எல்லாம் கொடுத்தாச்சு. நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி திட்டுத்தனம் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்ளிகேஷன் வாங்கினதும் நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்ததும் நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். பொய் சொல்லக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.